இவ்வளவு மோசமானவளா உன் மருமக? அடி பாவி. ராசம், நான் இதுவரைக்கும் நடந்ததை கூடுதலாவோ குறைச்சலாவோ உங்ககிட்ட நான் சொல்லல. உண்மையா அப்படியே அப்பட்டமா உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டவளோட நான் எப்படிம்மா சேர்ந்து இருக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் கிழவி. நீ சரியான வாய்சத்த ஜென்மமா இருப்ப போல இருக்கே. பேச்செல்லாம் என்கிட்ட தான் போல இருக்கு. அப்படி இல்ல ராசம், நான் இதுவரைக்கும் உன்னையோ உன் பிள்ளைகளையோ வேத்து மனுஷர்களாகவே நினைச்சதில்ல. ஆனா என் மருமகளை என்னால அப்படி நினைக்க முடியலையே. அவகிட்ட என்ன பேச சொல்ற? நான் மட்டும் ஓ இடத்துல இருந்தேன்னு வையி, அவளை கட்டி வச்சு காதை அறுத்திருப்பேன். அது என்னமோ வாஸ்தவம் தான். உனக்கு சரோ மாதிரி ஒரு நல்ல மருமக, எனக்கு ராட்சசி மாதிரி ஒரு மருமக. விதிய பாத்தியா? இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? என்ன ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ராசா, ராசங்கிட்ட என் வேதனைய வெந்து நொந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற என்ன? ஏதாவது சாப்பிடுறியாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்னப்பா? நிர்மலா இல்ல? இல்ல. சுந்தரையா கடைக்கு வந்துட்டு போனாரு. நாளைக்கு மறுநாள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிர்மலாவை பொண்ணு பார்க்க போறாங்களாம். அப்படியா? ஆமாமா. மாணிக்கம், எப்படியாவது இந்த சம்பந்தத்தை விடாம முடிச்சிருக்கண்ணு. பின்ன முடிச்சிருவோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா மாணிக்கம், நாளைக்கு மறுநாளே நம்ம சரோவுக்கு வளகாப்பு வச்சாதானே நிர்மலாவை அவங்க வந்து பொண்ணு பார்க்க முடியும். நாளைக்கு மறுநாளே வச்சிடலாமேப்பா. ஏன் மாணிக்கம், சிதம்பரையாவையும் கலந்து நல்லா யோசனை பண்ணித்தானே வளகாப்புக்கு நாள் குறிக்கணும். அவங்க வசதி வாய்ப்பையும் நம்ம கவனிக்க வேண்டாமா? ஏ கிழவி, நீ சும்மாரு. உனக்கு ஒண்ணு தெரியாது. அங்க இருந்து அந்த சிதம்பரம் மட்டும் தானே வரப்போறாரு. நம்ம தோதுபடி தேதி குறிச்சிட்டு சொல்லி அனுப்புவோம். வந்தா வரட்டும், வரலன்னா நமக்கு என்ன நஷ்டம்? என்ன ராசம் இப்படி சொல்ற? மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டாமா? வேற யாருக்கும் சொல்ல வேணாம். அது எப்படிமா? ரவிக்காவது சொல்ல வேண்டாமா? அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற ஆளு வித்தியாசமா நினைக்க மாட்டாரு? சரிப்பா, ரவி வீட்டுக்கு வேணா சொல்லிவிடு. ஆனா அந்த போசு பயலுக்கும் கோபி பயலுக்கும் சொல்ல வேண்டாம். சரி. எதை சொல்லி விடுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, உங்க அன்னிக்கு நாளைக்கு மறுநாள் வளகாப்பு, அது சொல்லி விடுறத பத்தி பேசிட்டு இருந்தோம். கோபி விஜய்க்கு சொல்லி அனுப்பலையா? அதத்தான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, கோபி வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க, அவங்க வரட்டும். என்னடி சொல்ற? நான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேன். எதுக்கு திருப்பி திருப்பி அதை கலறிட்டு இருக்க? என்னடி நீதான் பேசுறியா? அம்மா, இப்ப நிலைமையே வேற. கோபியோட கார்மெண்ட்ஸ்ல எங்க கம்பெனி சாபா ஒர்க் பண்றேன். ஒர்க் சம்பந்தமா எல்லா டவுட்ஸையும் நான் கோபி கிட்ட தான் கேட்டாகணும். அப்படி இருக்கும்போது பழசு எல்லாம் என் தலையில தூக்கி வச்சுட்டு அலைய முடியாது. அதான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துருங்க. அதான் சொல்றேன், பேசாம வளகாப்புக்கு கோபி வீட்டையும் இன்வைட் பண்ணுங்க. டேய், நம்ம நிர்மலா சொல்றது சரிதான். அவ வந்து நம்ம கம்ப்யூட்டர் மாப்பிளைய பார்த்து நல்லா வயிறு எரியட்டும். எதுக்குமா இப்ப சிரிக்கிறீங்க? அந்த கோபியோட சம்மந்தம் தட்டி போனது கூட நல்லதுக்குதான். இல்லனா இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் நம்மளை தேடி வந்திருக்குமா? சரிம்மா, நான் கிளம்புறேன். அழகர் குலத்துக்கு போய் மாமா வர சொல்லணும். நிறைய வேலை இருக்கு. வரேன் பாட்டி. வா ராஜா. குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் சார். மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ம். சார், நான் இன்னைக்கு வந்து கரெக்ட் டைம் சார். சந்தோஷ், என்னைக்கு மாதிரி என்னைக்கும் நீ லேட். டோன்ட் bluff, ஓகே? மேபி யூ ஆர் ரைட் சார். ஆனா இன்னைக்கு செமையான டிராஃபிக் இல்ல, அதனால தானே எப்பவுமே ஷார்ப்பா வர்ற நீங்களே இன்னைக்கு எனக்கு பின்னாடி வந்திருக்கீங்க. ஷோ. ஐ திங்க் யூ ஷுடன்ட் மிஸ்டேக் மீ. ஆனாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க எனக்கு பின்னாடி தானே சார் வந்திருக்கீங்க. இத பாருங்க, பேச்ச குறைங்க. கரெக்ட் டைம்க்கு வாட்ச பார்த்து ஆபீஸ்க்கு வாங்க. பேசுறது என்னைக்குமே உதவாது. என்னைக்காவது ஒரு நாள் அது உங்க காலை வாரி விட்டுரும். ஜாக்கிரதை. ரைட் சார். இனிமே லேட்டா வராதீங்க, ரைட்? நான் பார்க்கும் போதெல்லாம் உங்க சீட் எப்பவுமே காலியாவே இருக்கு. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது உட்காந்து வேலை செய்யுங்க, புரியுதா? ஓகே சார். பில் கேட்ஸ் பக்கத்துல இருக்க வேண்டியது. இந்த மாதிரி ஆளுங்களோட குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. குட் மார்னிங் சந்தோஷ். வெரி குட் மார்னிங். ஆமா, எனக்கு தானே சொன்னேன். என்னடா சொல்ற? இல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதான். அப்புறம் இன்னைக்கு என்ன சீட்ல வந்து உட்காந்துட்டு என்னன்னு கேக்குற? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒர்க் பண்ணலாமோன்னு தோணுது, அதான். என்ன அநியாயம்டா இது? எல்லாரும் டியூட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் வர்ற, எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நீ போயிடுற.
இன்னைக்கு என்னமோ திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிற? இந்த பாரு, ஒருத்தன் எத்தனை மணிக்கு வந்து சீட்டில் உட்காடுறான், அவன் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போகிறாங்கிறத வச்சு அவன் டேலண்ட்டை கால்குலேட் பண்ணுறது சுத்த நான்சென்ஸாக தோணல. அதுக்கு இல்லைடா, ஆஃபீஸ்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு டைத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு ஒரு சீட்டையும் கொடுத்தா அதில் உட்கார மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? ஆமாம், நாள் முழுக்க நீயும் தான் வந்து உட்காந்து சீட்டை தேய்க்கிற, அதுக்காக நீ புத்திசாலின்னு அர்த்தமா என்ன? பா, உன்ன அளவுக்கு பேசுறதுக்கெல்லாம் என்னால் முடியாது. நீ திறமைசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். நீயும் புத்திசாலி தான். நிஜமாவா? ஆமாம், என்ன திறமைசாலின்னு ஒத்துக்கிட்டல, நீயும் புத்திசாலி தான். அப்படி போடு. ஆமாம், சீட்டில் தான் ஒழுங்காக உட்கார்றதில்ல. நேற்று சேலரி வாங்க கூட ஆள் இல்லை. அப்படி எங்கே தான்டா போனேன்? அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. சேலரியா? ஏய், என்ன ரொம்ப அழுத்துக்கிற? ஆமாம், பெரிய சேலரி 2000 ரூபா. அதை போய் இவ்வளோ சீக்கிரம் வாங்கணுமாக்கும். எனது 2000மா? உன்னுடைய சேலரி 35,000. என்ன விளையாடுறியா? ஓ, உன்கிட்ட நான் அதை சொல்லல, அதான் ஆச்சரியப்படுறேன். என்னன்னு தான் சொல்லேன். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் என்னை பார்த்து மூக்கு மேலே வரல வைக்கிறான். எப்பட்றா இவனுக்கு மட்டும் இவ்வளவு லோன் கிடைக்குது என்ன? இத்தனைக்கும் லோனை கொடுத்து கெடுத்ததே அவனுக்கு தான். ஏண்டா, நீ தனியாளு, பேச்சுலர் வேற, எதுக்கு லோன் எல்லாம் போடுற? ஆமா, பணத்தை வாங்கி என்னதான் பண்ற? ரொட்டேஷன் பிஸ்னஸ். பணத்தை ஃப்ளோட்டிங்கில் விட்டுக்கிட்டே இருக்கணும், தேங்க விடக்கூடாது. அதுக்காக 35,000 ரூபா வாங்குற இடத்துல 2000மா? ரொம்ப அநியாயம்டா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. கடன் வாங்குறது ரொம்ப மோசமான வியாதி. பழகிட்டா அதுல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த அட்வைஸ் பண்றதும் ரொம்ப மோசமான வியாதி தான். அதுக்கு முதல்ல நீ அடிக்ட் ஆயிடாத. ஏதோ உன் மேல இருக்க அக்கறையில சொன்னம்பா. அது உனக்கு பார்த்தா கிண்டலா தெரியுது. அட, அதுக்கு சொல்லப்பா. இப்போ எல்லாரும் என்ன கடன் வச்சுட்டேன்னு சொல்றாங்க. நான் ஒரு 5 lakhs கடன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, அது நாளைக்கே ஒரு 50 lakhs அசட்டா மாறப்போகுதுன்னு அர்த்தம். எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் விரயம் கிடையாது, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓஹோ. அப்புறம் நீ பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி, நான் சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி. என்னைக்கு நீ என்னை ஃபாலோ பண்ண முடியாது, புரியுதா? நான் அந்த 2000 வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ. வாங்க சந்தோஷ், என்ன நேற்று ஆளையே காணோம்? இங்கே சம்பளம் வாங்க வரதை விட வேற ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, அதான் வர முடியல. சரி, சீக்கிரம் எடுங்க, சைன் பண்ணிட்டு கிளம்பணும். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன சார், 1500 தான் இருக்கு? போன மாதம் 12ஆம் தேதி 2 நாளில் திருப்பி தரேன்னு 500 ரூபா பணம் வாங்கினீங்களே, மறந்துட்டீங்களா? ஓ, சாரி மறந்துட்டேன். வாங்கினவன் மறந்தா லாபம், கொடுத்தவன் மறந்தா நஷ்டமாச்சு, அதான் மறக்காம எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஆமாம், சேலரின்னு ஒன்று கொடுக்குறீங்க, அதை ஒரு கவரில் போட்டு கொடுக்கலாம்ல? இருக்கிறதே 3 500 நோட்டு, இது பாக்கெட்டில் வச்சு கூடாதா? இதுக்கு ஒரு கவர் தேவையா? கவரில் போட்டு கொடுங்க சார், அதான மரியாதை. சரி, இந்தாங்க. தேங்க்யூ. நிர்மலா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு எனக்கு தோணுதுங்க. ஆமாமா, என்னண்ணா, ஒரு காய்கறி விற்கிறவனோட தங்கச்சிக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அமைறதுன்னா சும்மாவா? ஏன் காய்கறி விக்கிறதுனா அவ்வளவு கேவலமான விஷயமா? இதோ போடுற ரோசத்தா. பின்ன என்னங்க, என் வீட்டுக்காரர் செய்யற தொழிலை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். சரி சரோ, இந்த மாப்பிள்ளைக்கு நிர்மலாவை பிடிக்கணும். நிர்மலா முதல்ல எந்த குளறுபடியும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நிர்மலாக்கு பிடிக்காம போகுமா? அது மட்டும் இல்லைங்க, மாப்பிள்ளைய போட்டோல பாக்கும்போது ரொம்ப குணமுள்ள ஆளா இருப்பாருன்னு தெரியுது. ஆமாமா, நான் கூட விசாரிச்சேன், ரொம்ப நல்ல டைப்பான். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நான் சாமியெல்லாம் வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா? எல்லாம் நல்லபடியா முடியும். சரோ, நீ நம்ம கோபி வீட்டுக்கு லீலா வீட்டுக்கெல்லாம் போய் இந்த வளகாப்புக்கு வர சொல்லி அழைச்சிட்டு வந்துடு. உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு இருந்தேன். லீலா வீட்டில் கூப்பிட சொன்னாங்க அத்தை. சரி, ஆனா கோபி வீட்லயும் கூப்பிடணும்னு சொன்னாங்களே, கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அத்தை எப்படி பழசையெல்லாம் மறந்துட்டு அவங்களை கூப்பிட சொன்னாங்க? ஏதோ மனசை மாத்திட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா? அப்படி இல்லைங்க, அத்தை ஒரு முடிவு எடுத்துட்டு அதை மாத்துறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் கேட்டேன். விடு சரோ, ஏதோ கூப்பிட்டுருக்காங்க, இப்போ ஏதோ கேள்வி கேட்டு குறையணும். நல்ல விஷயம் நடக்குதுன்னா சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதானே. சரி, நான் போய் மாமாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ கிளம்பி போய் விஜய் லீலா எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துடு. இந்தா பணம். அப்புறம் துணைக்கு இந்த மீனா பொண்ணை கூட்டிட்டு போ. ஆட்டோக்காரனை மெதுவா ஓட்ட சொல்லு. வரேன். சரிங்க. அக்கா, விஜி எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாக்கா, வா. வாமா, வா 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 வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாமா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. என் வளகாப்புக்கு நானே வந்து உங்க எல்லாரையும் கூப்பிடுற நிலைமையில இருக்கேன்.
நீங்க எல்லாரும் அவசியமா வரணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. வளகாப்புக்கு நாங்களா? ஆமா, உங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். நீங்க விஜய கூட்டிட்டு அவசியம் வரணும். ஏம்மா நீங்க வந்து கூப்பிடுறியே, இது உங்க மாமியாருக்கு தெரியுமா? தெரியுமே. என்னம்மா இது உலக அதிசயமா இருக்கு. எப்படிம்மா எங்களை வளகாப்புக்கு அழைக்க சம்மதிச்சாங்க? அது அப்படிதான்ப்பா. ஒரு நேரம் கோவத்துல இருந்தா மறு நேரம் அதை உணரக்கூடாதா என்ன? அன்னைக்கு கோவமா இருந்தாங்க, இப்போ விஜய் வீட்ல இருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி விட்டுருக்காங்க. மனுஷ மனசை புரிஞ்சுக்க முடியலையே. எங்க சங்காப்தமே வேண்டாங்கிற மாதிரி தானே ஒவ்வொரு தடவை அவங்க நடந்துக்கிட்டாங்க. அப்பா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு இல்லாத அனுபவமா? வெட்டுப்பழி குத்துப்பழி இருக்கிறவங்க கூட காலப்போக்குல ஒன்னா சேர்றது இல்லையா? இதெல்லாம் சகஜம் தானே. அதனமோ சரிதான். நீ கூப்பிட்ட, எப்படிம்மா வராம இருக்க முடியும்? என்ன கோபி, ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? நீங்க கூப்பிட்டதை நினைச்சா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் கோயில்ல சாமிக்கு முன்னால கொஞ்சம் பயபக்தியோட தான் இருப்பாங்க. ஆனா உங்க மாமியார் கோயில்ல வந்து நின்று மண்ணள்ளி தூத்து எல்லாரையும் கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க மாறிட்டு தான் நீங்க சொல்றீங்க. உங்க வார்த்தை மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட அந்த அம்மா மேல இருக்கிற சந்தேகம் தான் அதிகம். என்ன கோபி, நீங்களே இப்படி பேசுறீங்க? எல்லாத்தையும் சிரிச்சு அனுசரிச்சு போற ஆள் தானே நீங்க. இப்படி பேசுறத இப்பதான் பாக்குறேன். என்னங்க பண்றது? எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஏன்னா நான் வளர்ந்த சூழல் அப்படி. கோயில்ல வந்து மண்ணள்ளி தூத்தி சாபம் விட்டு நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. எனக்குள்ள அந்த பயம் இருக்காதா? சரி, என்னை விடுங்க. சம்பந்தி அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். இது எல்லாத்துக்கும் மேல பெத்த மகை மண்ணள்ளி தூத்துது. என்ன பொம்பளைங்க அது? எப்படிங்க அந்த வீட்டுக்கு வர முடியும்? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இந்த இடத்துல நீங்க மாமியாரோட மனசை வச்சு யோசிக்க கூடாது. என்னையும் விஜயும் வச்சுதான் யோசிக்கணும். இதனால எங்களுக்குள்ள இருக்கிற சொந்தம் விட்டு போலாமா? உங்களுக்கு என் மாமியார் மேல இருக்கிற வருத்தத்தினால நானும் என் தங்கச்சியும் ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட சேர முடியாம இப்படி பிரிஞ்சிருக்கலாமா? இதனால எங்க மனசு எவ்வளவு பாடுபடும். ஏற்கனவே தனத்தை கிட்டத்தட்ட என்கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. இப்ப அத்தை கூப்பிட்டு நீங்க 2 பேரும் வளகாப்புக்கு வரலன்னா விஜயையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. அப்போ நான் கிளம்புறேன். கோபி, மறுபடியும் சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துருங்க. எனக்காக நீங்க விஜய கூட்டிட்டு வளகாப்புக்கு வரணும். வருவீங்கன்னு நம்புறேன். வரேன் விஜய். அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வருவோம்மா. சரி வரேன்ப்பா. எங்க வாசல் வரைக்கும் வந்து அக்கா வெளியே அனுப்பிச்சிட கூடாது? அக்கா தங்கச்சி 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறீங்க. நீங்க ஏதாவது பேசிக்குவீங்க, நடுவில் நான் இது கடைஞ்சலா? சரி, அக்காவோட வளகாப்புக்கு போறோமா இல்லையா? எப்படி விஜய்? இதுக்கு எப்படி போக முடியும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அக்காவோட வளகாப்புக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ஏன் விஜய், உனக்கு தான் அந்த அம்மாவை பத்தி நல்லா தெரியும்ல. அந்த அம்மா எந்த நேரத்துல என்ன மாதிரி எப்படி பேசணும் யாருக்குமே தெரியாது. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்க, அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம 2 பேரும் அவமானப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது பாருங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு எங்க அக்கா முக்கியம். அதை விட அந்த வளகாப்புல கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்காக
நீங்க அந்த வளகாப்புக்கு வர்றீங்க. வந்தே ஆகணும். நீ என்கிட்ட இவ்வளவு உரிமையோட பேசுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். இதே அளவுக்கு நானும் உங்ககிட்ட உரிமையோட நடந்துக்கிற மாதிரி முயற்சி பண்ணு.